Hi friends, welcome to our channel ஆதவன் ஐயாதுரை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்பனா சாவ்லா, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்பனா சாவ்லா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்பனா சாவ்லா இவங்க ஹரியானா மாவட்டத்தில் கர்னல் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்க 1961 ஜூலை 1 பிறந்திருக்காங்க. இவங்க மொத்தமாகவே இவங்க வாழ்க்கையில் 41 ஆண்டு 8 மாதம் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் பனாரஸ் லால் சாவ்லா. இவங்க அம்மா பேர் சன்யோகிதா தேவி. இவங்களுக்கு 2 சகோதரி இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க பேர் சுனிதா, இன்னொருத்தவங்க பேர் தீபா. அவங்க சகோதரன் பேர் சஞ்சய். அவங்க சின்ன வயசுலேயே அவங்க பிறந்த ஒரு 3-4 வருடங்களிலேயே ஸ்பேஸ் ரிசர்ச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு, அது நமக்கு தெரியும். வானத்தில் இந்த ஏரோப்ளைன் பறந்து போகிறப்பலாம் அந்த ஏரோப்ளைன் கடைசி முடிகிற வரையும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு காரணமே. அடுத்தது அவங்க படித்தாங்க பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில், அமெரிக்கா டெக்சாஸ் பல்கலைக்கழகத்திலையும் இவங்க முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. கொரேடோ என்கிற பல்கலைக்கழகத்தில் 2வது முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. விமான பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிலையமான நாசாவில் சேர்ந்து பல்வேறு ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. நாசா விண்வெளி பயிற்சி பெற ஏறத்தாழமாக 3000 பேர் விண்ணப்பித்திருந்தாங்க. அதில் கல்பனாவுடன் 6 பேர் சேர்ந்து தேர்வு பெற்றிருந்தனர். அமெரிக்கா ஜான்சன் விண்தளத்தில் கடுமையான உடல் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கல்பனா சாவ்லா வெற்றிகரமாக தேர்வு செய்யப்பட்டார். 1971 தன்னுடைய குழு வீரர்களுடன் STS-87 விண்கலத்தில் வானில் பறந்தார். வெறும் 16 நாட்களில் 252 முறை இப்பூமியை சுற்றியுள்ளார். அதை தொடர்ந்து அது முடிந்தது. அடுத்தது அவர் STS-107 என்கிற விண்கலத்தில் போனாங்க. அப்போ அது 2003 அதில் பயணம் செஞ்சாங்க. பயணம் செஞ்சுட்டு இதுவும் 16 நாட்கள் தான். இந்த க்ரூலேயும் 7 பேர் தான், அந்த ஃபஸ்ட் போன டீம்லேயும் 7 பேர் தான். இதை தொடர்ந்து அவங்க நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க போயிட்டு வரப்போ பூமியோட மேல் மண்டலம் உள்ளே நுழையிறப்ப இந்த ராக்கெட் வெடிச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். தேங்க்யூ. பாய்.